வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். 25 குடியிருப்பு நகர் பகுதிக்கு அருகில் அமைக்கப்படும் புதிய மதுபான கடையை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டம். செங்குன்றம் பிப்ரவரி 21 திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பாடியநல்லூர் பஞ்சாயத்திற்கு உட்பட பவானி நகர் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் அருகில் அமைக்கப்பட இருக்கும் புதிய மதுபான கடையை அமைப்பதை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம். புதிய மதுபான கடை திறப்புக்கு எதிரான போராட்ட குழு நிர்வாகிகள் மாரியப்பன், PNK கிருஷ்ணன், எஸ் ஜோசப், கஜா, இப்ராஹிம், சேகர், அபுபக்கர் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் பவானியம்மன் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பு நகர் பகுதி அருகாமையிலும் கோவில்கள், சர்ச், மசூதி உள்ளிட்ட வழிபாடு தலங்கள் மற்றும் ஆரம்ப பள்ளிகள் உள்ள இடத்திற்கு அருகாமையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த புதிய மதுபான கடையை திறக்க இருப்பதால் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு மதுபான கடை அமையவிருக்கும் இடத்திற்கு சென்ற பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி உள்ளிட்ட பவானி நகர் குடியிருப்போர் நல சங்கம், இயற்கை பாதுகாப்பு குழு, கரிகாலன் நகர் குடியிருப்போர் நல சங்கம், பெரியார் நகர் குடியிருப்போர் நல சங்கம், மகாமேரு நகர் குடியிருப்போர் நல சங்கம், ஜோதி நகர் குடியிருப்போர் நல சங்கம், சிங்கால் நகர் குடியிருப்போர் நல சங்கம், பாடியநல்லூர் காலனி நல சங்கம், ஸ்ரீ பவானியம்மன் ஆலய அறக்கட்டளை, மக்கள் மறுமலர்ச்சி மன்றம், கைலாஷ் நினைவு அறக்கட்டளை, சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தாய் தமிழ் இயக்கம், தீர்த்தகிரியப்பட்டு ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் பல்வேறு நல சங்கங்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இதுகுறித்து மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடாமல் புதிய மதுபான கடையை திறப்பதற்கு அனுமதி வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து செங்குன்றம் காவல்துறையினர் போராட்டம் நடத்தும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பின்னர் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். வேலைக்கு வரதும் தடுத்து நிறுத்திடுவாங்க. இப்போ ஒரு ஆள் சம்பந்தத்தை வச்சு பார்க்க வீட்டில் குடும்பம் நடத்துறது கஷ்டம். ஆனால் இந்த இடத்துலையும் இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சுன்னா குழந்தைங்களும் ஸ்கூல் போகிற பசங்க எல்லாமே இப்போ ரொம்ப இப்போ இருக்க சூழ்நிலை நம்ம எல்லாருமே நல்லா தெரியும். இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துலையும் இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சுன்னா இதே மீறி நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது வராதபடி நம்ம என்னென்ன செய்யணுமோ தாராளமாக எல்லாத்துக்கும் செய்யறதுக்காக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கோம். எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம். அதுதான் என்னோட கருத்து. பாடியநல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பவானி நகர் உள்ளே நுழையும் சர்வீஸ் சாலையில் கோயில், மசூதி மற்றும் சர்ச்சுக்கு எதிரில் தொடக்கப்பள்ளி அருகில் மதுபான கடை திறப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக இங்கே குறிப்பிட்ட பவானி நகர், கரிகாலன் நகர், மகாமேரு நகர் மற்றும் பெரியார் நகர்
ஜோதி நகர், சிங்கால் நகர், பாடியூர் காலநிலை சங்கம், பவானியம்மன் அறக்கட்டளை, மக்கள் மறுமலர்ச்சி மன்றம், கைலாஸ் நினைவு அறக்கட்டளை, சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தாய் தமிழர் இயக்கம், தீர்த்தங்கள் விட்டு ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் இது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இவ்வாறு இந்த இடத்தில் மதுக்கடை வருவதாக இருந்தால் பொதுமக்கள் இந்த வழி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில்களுக்கு, மசூதிக்கு மற்றும் இந்து கோயில்கள், சர்ச்சு இதுக்கு அருகில் உள்ளது. இதில் பொதுமக்கள் ஒரு மக்கள் நெரிசலான இந்த இடம். இந்த இடத்துல ஒயின் ஷாப் மதுக்கடை வந்தா மக்கள் ஒரு அச்சமற்ற நிலையில் அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் மதுக்கடை வேண்டாம் என்பதை பற்றி நமது ஆலோசனை கூட்டம் அப்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இதையும் மீறி மாவட்ட நிர்வாகம் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் அனைத்து 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்று கூடி மறியல் செய்து போராட்டம் பண்ணி இதை அரசு கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம். இதை அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த மதுக்கடை திறக்கும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை அனைத்து சங்கங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகள் எல்லாத்துமே மனு கொடுத்திருக்கோம். தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி எல்லாத்துக்குமே பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, கமிஷனர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். டிசி கையில கொடுக்கல, ஆனா மெசேஜ் சொல்லிட்டான். எல்லா தரப்புலயுமே காவல்துறை பொறுத்தளவுல அவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, மேல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல என்ன செய்றாங்க, கலெக்டரையும் போய் பார்த்தா கலெக்டர் என்ன கலெக்டர் பொறுப்பு என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு இன்வால்மெண்டோட செய்யக்கூடிய பொறுப்பு. கலெக்டர் என்ன மாதிரி நடந்துக்கிறாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நேற்று நடந்துக்கிறாரு. நாங்க போய் கொடுத்தப்ப அந்த லெட்டரை வாங்கி அவர் என்ன செய்யறாருன்னா நான் டாஸ்மாக் மேனேஜருக்கு அனுப்புறேங்கிறாரு. இது ஒரு நல்ல கலெக்டருக்கு அழகில்லை. கலெக்டர் பொறுப்புல இருக்கவங்களுடைய முக்கியமான பணியை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு பணி. அந்த நேரத்துல நம்ம என்ன சாதனை செஞ்சாங்கிறத அவங்களுடைய லைஃப் ரெக்கார்டு வரைக்கும் பேசும். அவர் இதுல பெரிய இன்வால்மெண்டோட செய்யல. இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்வால்மெண்டோட இந்த வேலையை செஞ்சாருன்னா இது நடந்துரும். அதே சமயத்துல இது சம்பந்தமா இந்த இடத்துல ஒயின் ஷாப் வேணும்னு யாரும் இது வரைக்கும் கோரிக்கை வைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு 14 அதாவது 10 12 ஒயின் ஷாப் இந்த பகுதியில இருக்கு. கூடுதல் ஒரு ஒயின் ஷாப் தேவைங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த பகுதிக்கு தேவையான கோரிக்கைகள் ஏற்கனவே நிறைய இருக்கு. அதாவது மேம்பால திட்டம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மேம்பாலம் வரல. அது மாதிரி இந்த பகுதியில ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்கா இங்க இருந்து நம்ம ஜிஹெச்சுக்கு ஸ்டான்லிங் தான் போக வேண்டியிருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்காங்க. எல்லாருமே வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அது மாதிரி ஒரு சின்ன லைப்ரரி இருக்கு. அதை கட்டுறதுக்கு இந்த பகுதி மக்கள் பெரிய முயற்சி பண்ணாங்க. அது அந்த இடம் பஞ்சாயத்துல அப்ரூவல் கொடுக்கல. ஏதோ சின்ன சின்ன காரணங்களை வச்சு ஒதுக்கக்கூடிய பணத்தை கூட அவங்க வேலை செய்யல. இப்படி மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் செய்யாம இதை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வராங்க. ஒரு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மக்களுக்கு எது பயனளிக்குமோ அந்த திட்டத்தை அவசியம் செய்யணும். அப்படி செய்யாட்டி பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. என்ன நடக்கும், ஏங்க எல்லா இடத்துலையும் கடை வச்சிருக்காங்களே இங்கேயும் கடை வைக்கலன்னா இது பொதுமக்கள் போகக்கூடிய பாதை. டெய்லி குடியார ஒருத்த குடிச்சிட்டு மல்லு கட்டுவேன், அவனை அடிக்க முடியாது. அடிச்சு பொட்டுன்னு போயிட்டாலும் கேஸ் ஆயிரும். இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால மாவட்ட நிர்வாகம் இந்த எதிர்ப்பை கன்சிடர் பண்ணி இந்த இடத்த கடைய வர்றதை தடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். எம்எல்ஏ பார்த்தா அவரும் நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம், கடை வராமல் தடுக்கிறதுக்கு நான் ஆவணம் செய்யுதுன்னு அவரும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எம்பியை பார்த்தோம், எம்பி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால இந்த பத்திரிகையாளர்கள் நீங்களும் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. பெண்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன அவங்களே பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு போறப்ப வரப்ப பிரச்சனைனாக்கா அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பா இருக்கும். அதனால பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. இப்ப அவங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்க. அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருக்கீங்க, அரசியல் குழுவுகளுக்கு மனு கொடுத்திருக்கீங்க. இது நடவடிக்கை எடுக்காத, அதாவது உங்களோட கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் அடுத்தது மக்களை ஒன்று தட்டி பெண்களை ஒன்று தட்டி ரோட்ல மறியல் பண்ணுவோம், சாலை மறியல் பண்ணுவோம். அடுத்த கட்ட போராட்டங்களை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அடுத்து நாங்க சில திட்டங்களை வகுத்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மதுக்கடை மூடுற வரைக்கும் இந்த இடத்துல வராது என்ற உறுதிமொழி தர வரைக்கும் தொடர் போராட்டங்களை கையெடுப்போம், முன்னெடுத்து செய்வோம். இதற்கு எங்களுக்கு பக்கபலமாக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட இப்ப பாத்திருப்பீங்க, குறைஞ்ச ஒரு 500-600 பெண்கள் இதுல கலந்துருக்கிறாங்க. அதனால அவங்க எப்பொழுதுமே போராட்டத்துக்கு அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது ஆக்சுவலா என்ன
தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல கடை வரக்கூடாதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பின்பக்க வாசலை வச்சு காமிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரிலாம் நிறைய செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல என்ன கூட செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி இதை நாங்க தேசிய நெடுஞ்சாலையில இருந்து சாதாரண நெடுஞ்சாலையை மாத்திட்டோம்னு ஏதாவது ஒரு சட்ட விஷயங்களை காமிப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. அது தேசிய நெடுஞ்சாலையா இருக்கட்டும், இல்ல சாலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பொதுமக்கள் அதிகமா போகக்கூடிய பாதைங்க. பப்ளிக் பாதிக்கிறாங்க. பப்ளிக்குடைய கோரிக்கை இல்லாம எதுக்கு வைக்கிறாங்க? யாரையும் கேட்டா சொன்ன 20 ஊர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அது சில பகுதி சொல்லவே இல்லை. அந்த 20 ஊருக்கு முக்கியமான சாலை, அந்த முக்கியமான சாலை ஆல்ரெடி டிராபிக்ல நாங்க மாட்டிட்டு இருக்கோம். அதாவது 2 சைடு வண்டிங்க நாங்க ஊர்ல உடல் சாலை ஒரு ஹார்ட் அட்டாக் கூட்டு போகணும்னு நினைக்கிற கூட்டு போக முடியல, செத்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அடிபட்டு போச்சு குழந்தைய, சீக்கிரம் கூட்டு போக முடியல. இந்த மாதிரி விஷயம் அந்த ரோட்ல போய் இந்த கடையை திறக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் இல்லை. தயவு செஞ்சு உடனே தடுத்து பத்திரிகை சார்பாக தயவு செய்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவித்து உடனே இந்த கடையை மூடுவதற்கு ஏற்பாடு செய்வது. மாவட்ட ஆட்சியர் தரப்புல அவர் பெட்டிஷன் அவர் ஒரு போஸ்ட் மேல வந்தாருங்க. இந்த பெட்டிஷனை வாங்கி அவர் அதாவது டாஸ்மாக் மேனேஜருக்கு அனுப்புறாரு. அவர் இன்னும் முயற்சி பண்ணி செய்யணும். அவர் நினைச்சா தடுக்க முடியும். அதுக்கு பேருங்க ஆட்சித் தலைவர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு மேனேஜரா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி இவருடைய பணி. பப்ளிக் இவ்வளவு பேர் போய் வேளாண் சொல்றாங்க, இதுல சங்கங்கள் சொல்றாங்க. உடனே அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி அவர் செய்ய வேணாமா? மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சா செய்யலாம். ஒருவேளை இதை செய்யாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றக்கூடிய போராட்டங்களை இந்த மக்கள் ஆச்சரியப்படுறீங்களா? ஓகேங்களா? பெண்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் தம்பி ஷேக் முகமது வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. எங்களுக்கு இந்த ஏரியால கடை வரக்கூடாது. நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. பேசுங்க. கட் பண்ணிங்களா? இல்ல கீழே போய் எடுத்துல திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய பவானி நகர் குடியிருப்பு பகுதியில் புதிதாக தொடங்க இருக்கின்ற டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற கோரி புதிய மதுபான கடை திறப்புக்கு எதிரான ஒரு போராட்ட குழு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்ட குழு என்பது சுமார் செங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 25 குடியிருப்பு சங்கங்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு போராட்ட குழு. பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட இந்த போராட்ட குழு. எங்களுடைய கோரிக்கை, இந்த போராட்ட குழு கோரிக்கை என்னவென்று சொன்னால், செங்குன்றம் பவானி நகரில குடியிருப்பு பகுதிகள், குறிப்பாக பள்ளிவாசல்கள், கோயில்கள், தேவாலயங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில இந்த மதுபான கடையை அனுமதி கொடுத்த மாவட்ட ஆட்சியரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு பகுதியில ஒரு மதுபான கடை திறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மதுபான கடை அருகாமையில எந்த ஒரு பள்ளிக்கூடங்களும், பள்ளிவாசல்களும், கோயில்களும், சர்ச்சுகளும், குறிப்பாக குடியிருப்புகள் இல்லாத பகுதியில்தான் அந்த மதுபான கடையை அவர்கள் திறக்க வேண்டும். ஆனால் மக்கள் கருத்தை கேட்காமல், மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் தான்றோடித்தனமாக அவர்கள் இந்த மதுபான கடையை திறப்பதில் இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இந்த போராட்ட குழுத்தின் சார்பாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் மற்றும் மாவட்ட ஆட்சியர், பார்லிமெண்ட் உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டவர்களுக்கு மனுவாக இந்த கடை வரக்கூடாது என்ற மனுக்களை வழங்கியிருக்கின்றோம். அவர்களும் இதற்காக நடவடிக்கை எடுப்பதாக தகவல் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்பது, தமிழ்நாட்டில மிகுந்த ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு கலைஞர் உரிமை திட்டம் மற்றும் பெண்களுக்கு இலவச பஸ் போன்று பெண்கள் மீது அக்கறை கொண்டு இந்த முதல்வர் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அப்படி செயலாற்றக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த செங்குன்றம் பவானி நகர் இந்த மதுபான கடையை திறப்பதற்கு நீங்கள் அனுமதி அளிக்காமல், இந்த கடையையும் நீங்கள் திறக்காமல் இருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையிலும் பெண்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிவகை செய்யும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல,
இந்த மதுபான கடையை நீங்கள் அதை தாண்டி நீங்கள் திறந்தால் இந்த போராட்ட குழு பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை, தேவைப்பட்டால் சட்டமன்ற முற்றுகை கூட இந்த போராட்ட குழு நடத்துவதற்கு தயாராக இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த மதுபான கடையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பகுதியுடைய மக்கள் கோரிக்கை இல்லாமல், இந்த மக்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் மதுபான கடையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மதுபான கடை எந்த ரூபத்தில் இந்த பகுதியில் வந்தாலும் நாங்கள் வலிமையாக அதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை இந்த போராட்ட குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குடியிருப்பு பகுதிகளில் பள்ளிக்கூடம் அருகினிலே குடியிருப்பு பகுதிகளில் திறக்காதே